அது ஒரு கிராமம். இயேசுவை பற்றி அறியாதவர்கள் அறியவும், விரும்பாதவர்கள் மூட பழக்க வழக்கங்களுக்குள் சிக்கி கிடந்தவர்கள். இந்தியரின் இந்த இழிவு நிலையை மாற்ற இங்கிலாந்திலிருந்து வந்தார் ராக்லாண்ட். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். கார்பஸ் கிறிஸ்டி கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றியவர். அவர் பிறந்த நாடு நெதர்லாந்து. அவருடைய ஊர் ஹர்லோம். பிறந்த தினம் 15/4/1892. அவர் இறந்த தினம் 1936. வட திருநெல்வேலியில் அமைந்திருந்த கிராமங்களுக்குள் நற்செய்தி பறைசாற்ற உள்ளே நுழைந்தார் ராக்லாண்ட். நுழைந்ததுதான் தாமதம். கற்களும் தூசிகளும் சாக்கடைகளும் அவரை நோக்கி வீசப்பட்டன. ஒருவன் தடியால் தலையில் அடித்தான். இடமிட்டு நகரும் முன்னே சரமாரியாக அடிகள் விழுந்தன. நடக்கக்கூட தெரியாத சிறு பையனும் கூட கல்லை தூக்கி எரிந்ததுதான் அன்றைய பரிதாபம். எதிர்ப்புகளை கண்டு பழகி போன நம்முடைய ராக்லாண்ட் ஐயர் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் அவர்களையும் வழிநடத்தினார். பல ஆலயங்கள் சிவகாசி மற்றும் சுற்றுப்புறங்களில் வெகு வேகமாய் கட்டப்பட்டன. மழை, வெயில், பசி, அவமானமான பேச்சுக்கள், சரீர துன்பங்கள் எதையும் பொருட்படுத்தாது தன் ஊழிய பணியை தொடர்ந்தார் ராக்லாண்ட் ஐயர் அவர்கள். அதிகாலையில் எழுந்து ஜபிக்கும் பழக்கமுடையவர். அதிகாலையில் 4 மணிக்கே ஊழியத்துக்கு சென்று விடுவார். 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்தார் இந்த சுவிசேஷ செம்மல் ராக்லாண்ட். பசியின் களைப்பினால் தொப்பியில் கூழ் வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் அலைந்து நற்செய்தி அறிவித்தவர் தான் இந்த ராக்லாண்ட் ஐயர் அவர்கள். ஓயாத அலைச்சலினால் அவர் உடல் நலிந்தது மற்றும் வேற்று வணக்கத்தாரை இயேசுவின் பாதையில் நடத்தின ராக்லாண்ட் தமது 44வது வயதில் மரணத்தை தழுவினார். நற்செய்தி செம்மலாக வாழ்ந்து காட்டிய ராக்லாந்தின் பிறந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மறக்கக்கூடாத நாளாக இருக்கட்டும். அன்பரே, அருமையான சகோதர சகோதரிகளை, பிரச்சனைகளை கண்டு ஓடுவோரா நீங்கள்? ராக்லாண்டை போற உறுதியும் செயல்படுவீர்களா? ஆம். எங்கேயோ வாழ்ந்து எங்கேயோ வந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்த அவரைப் போல நாமும் அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த நல்ல பணியை செய்ய உங்களை ஏவுவாராக. ஆமேன்.